ஆஃப்டர் பிரேக்கப்க்கு அப்புறமா ஃப்ரெண்ட்லியா கூட இருக்க முடியுமா முதல்ல? மேபி என்னோட எக்ஸோட நான் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது 2 பேருமே அந்த பவுண்டரிஸோட தான் இருக்காங்க அப்படின்னு. மேரேஜ் அப்படின்னாலே எல்லாருமே சொல்லுவாங்க, பொண்ணுங்க தான் ரொம்ப பயப்படுவாங்க, அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வித் ப்ரையாரிட்டைஸ் த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கலாக நிறைய கப்பிள்ஸ் அவங்களோட டைம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணுறதை பொறுத்து, அவங்களோட பார்ட்னரை வேல்யூ பண்ணுறதை பொறுத்து தான் இது வந்து டிஃபர் ஆகுது. நிறையா கல்யாணம் ஆன பொண்ணுங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, என்கிட்ட அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஒர்க்குன்னு இருக்காங்க, என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது இது அவங்களுக்கு கஷ்டம் தான். ஸோ அதுக்காக அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தப்பு சொல்ல முடியாது. யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பொண்ணுக்கு தான் அதிகமாக ஈகோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இன்சைட் லவ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு நல்லதா கெட்டதா? ஏன்னா அது உண்மையான லவ்வா அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ ட்ராமா ரெஸ்பான்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சு, சைக்காலஜிஸ்ட் அண்ட் செக்ஸ் தெரபிஸ்ட் இருக்காங்க. வணக்கம் மஞ்சு, எப்படி இருக்கிறீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த பிரேக்கப் அப்படின்னு சொன்னாலே, ஆஃப்டர் பிரேக்கப்க்கு அப்புறமா என்னுடைய லவ்வர் எக்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா கூட இருக்க முடியுமா முதல்ல? அப்படிதான் நிறைய பேசிட்டு இருக்கிறானுங்க. நான் என்ன ஃப்ரெண்டாப்பா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது இருக்க முடியுமா? எனக்கு இதுவும் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் தான். லைக் நீங்க கேட்குற இது டிஃபர்ஸ் டு பர்சன் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த பவுண்டரியோட அவங்க கரெக்டா இருக்காங்க. லைக் இவங்க 2 பேருக்குமே ஓகே. நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கு 2 பேருக்குமே ஓகே வித் தேர் ஓன் பவுண்டரிஸ் அப்படின்னா தட்ஸ் ஓகே. நம்ம அதுல கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சா ஓகே அப்படின்ற. இப்போ மேபி என்னோட எக்ஸோட நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அது அந்த ஆப்போசிட் பர்சன் ஃப்ரெண்ட்லியா இருக்கேன்னு சொல்லும்போது அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு. 2 பேருமே அந்த பவுண்டரிஸோட தான் இருக்காங்க அப்படின்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் அமங் தெம். ஸோ அந்த பொதுவாக இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்தாலே இப்போ நிறையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அது உண்மையில நடக்குதா? அது இந்த மாதிரிலாம் ஏதாவது உண்மையாவே நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நடந்தாலுமே அது அவங்க 2 பேரோட ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல நடக்குது அப்படின்னா அதுல ஒப்பீனியன் சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். மேரேஜ் அப்படின்னாலே எல்லாருமே சொல்லுவாங்க, பொண்ணுங்க தான் ரொம்ப பயப்படுவாங்க, அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா யாருமே பசங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குன்றதை யாருமே பேசல அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா கல்யாணம் அப்படின்னு சொன்னோடனே பசங்களுக்கு ஏன் பயப்படுறாங்க? அதுக்கு என்ன காரணம்? மோஸ்ட் காமன் ரீசனா நிறைய பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதுக்கு ஃபியர் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிறைய பேருக்கு நிறைய காரணம் இருக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதுல ஏன் ஃபியர் இருக்கு அப்படின்னா, இட்ஸ் நாட் தட் தே ஆர் ஒன்லி கோயிங் டு டேக் த என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனிவே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஸ்பிட் பண்ண போறாங்க. இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் நம்ம மேல ஒரு பர்டன் வந்துருமோ, நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியாதோ, நம்ம இதுக்கு முன்னாடி பேச்சுலர் லைஃப்ல இருந்த மாதிரி இருக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயம் தான். பட் த திங் இஸ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களை கட்டி போட்டுரும், ஃப்ரீயா இருக்க விடாம வைக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தேர் ஆல்சோ தே கேன் பி ஆன் தேர் ஓன் செல்ஃப். அது இருக்கலாம். ஸோ அந்த தைரியத்திலே ஐ மீன் அப்படி அவங்க நினைச்சு அந்த ஃபியரை விட்டு வெளில வர்றதுக்கு தே கேன் திங்க் திஸ். பசங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்றீங்களா? லைக் அவங்க தைரியமாவே அந்த ஸ்டெப் எடுக்கலாம். அது என்னன்னா, இப்போ எனக்கு என்னோட மேரேஜ்க்குள்ள நான் போயிட்டேன் அப்படின்னா நான் ஃப்ரீயா இருக்க முடியாது, என்னோட செல்ஃபா நான் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் சூசிங் த பார்ட்னர் தான். அவங்க கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படியே இருந்துடலாம். அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி இந்த பொண்ணு இல்லையே, நமக்கு இப்படி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற நிறைய பேர் யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மைண்ட் தாட் போக போக எப்படி இருக்கும்? அவங்க அதுல எப்படி வெளியே வர முடியும்? ஆக்சுவலா ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரிகாஷனரியாவே இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் இதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்ற விஷயத்த கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அங்கே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதுவும் அதை கம்யூனிகேட் பண்ணாம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகுறாங்கன்னா அங்கேயுமே அவங்களோட நீட்ஸ் அண்ட் அவங்களோட இமோஷன்ஸை எக்ஸாக்டா அவங்க அந்த பார்ட்னர் கிட்ட சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவையா இருக்கலாம், அதை பார்ட்னர் தன்னாலவே புரிஞ்சுக்கணும், இவங்க கேட்காமலே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாவே இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கேப் எல்லாத்தையுமே முதல்ல சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த கம்யூனிகேஷன் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட பவுண்டரி செட் பண்றது அண்ட் அந்த மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப்பை அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க மாடர்ன் நிலையில பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. ஸோ அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்காது. அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்றது? அவங்க இப்போ ஃபியூச்சர்ல எல்லாருக்கும் ஒரு பயமும் இருக்கும், என்னடா 2 பேருமே வேலைக்கு போயிட்டோம், நமக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்க மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
இஃப் தே ப்ரையாரிட்டைஸ் த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கலாக நிறைய கப்புள்ஸ் அவங்களோட டைம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணுறதை பொறுத்து, அவங்களோட பார்ட்னரை வேல்யூ பண்ணுறதை பொறுத்து தான் இது வந்து டிஃபர் ஆகுது. ஸோ நம்ம எடுத்துட்டோம்னா ஈவன் 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க, ஹெக்டிக்கான ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னாலுமே தே ஆர் டேக்கிங் தேர் ரிலேஷன்ஷிப் டைம், தே ஆர் கோயிங் ஃபார் சம் வெக்கேஷன், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் டைம் எடுத்துக்கிறாங்க. சிலர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் இல்லை எனக்கு வேலை தான் ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஐ மீன் அந்த ஆப்போசிட் பார்ட்னர் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி அந்த பேலன்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து அவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நிறையா கல்யாணம் ஆன பொண்ணுங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, என்கிட்ட வந்து அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்றாங்க, அவங்க வந்து ஒர்க்குன்னு இருக்காங்க, என்கிட்ட பேசக்கூட மாட்றாங்க, ஏன் ஒரு சின்ன ஒரு டேக் கேர். இப்போ என்னென்னா காலையில் போயிட்டு ஒரு பாய் கூட சொல்லலாம், இது வந்து இது பேசும்போது ரொம்ப நார்மலாக இருக்குது. பட் அவங்க எனக்கு தெரிஞ்சு சில டிவோர்ஸ் கேஸில் வந்து அவர் என்கிட்ட போகும்போது பாய் சொல்ல மாட்டாரு, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கிஸ் கொடுத்துட்டு போனால் நல்லா இருக்குமே காலையில், ஐ மீன் ஒரு மாதிரி ஒரு ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. இது உண்மையாகவே இது வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குமா? அது ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் லைக் வந்து இமோஷ்னலாக ஒரு பர்சன் வந்து அன்அவைலபிளாக இருக்காங்க அப்படின்னா இவங்களோட நீட்ஸ் எங்கே மீட் அவுட் ஆகலைல்ல. ஸோ அது அவங்களுக்கு உண்மையாகவே கஷ்டம் தான். லைக் அவங்க எதிர்பார்க்குற ஒரு இன்டிமசி கிடைக்கல, அவங்க எதிர்பார்க்குற ஒரு வே ஆஃப் இன்டிமசி மாறும். ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது இது அவங்களுக்கு கஷ்டம் தான். ஸோ அதுக்காக அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் வேறஸ் இதை அவங்க ஒர்க் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐ மீன் ஏன் வந்து த ஆப்போசிட் பார்ட்னர் வந்து இமோஷனலி அன்அவைலபிளாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். லைக் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் எடுத்து கூட அவங்க அந்த இமோஷனல் அவைலபிலிட்டியை கொண்டுட்டு வரலாம் அந்த பர்சன். ஸோ அப்படி ஒர்க் ஆன் பண்ணுறாங்கன்னா தே கேன் ஒர்க் ஆன் தேர் ரிலேஷன்ஷிப். பட் இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் இன் எனி வே அப்படின்னா த டிவோர்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரீசன். ஓகே, ஆஃப்டர் மேரேஜ் பசங்க வந்து அதிகமாக பண்ணக்கூடிய தப்பு என்னது? லைக் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணாலே அந்த ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன இமோஷன்ஸ் தேவை அண்ட் என்ன இமோஷன்ஸ் இவங்களால கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயம்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பெக்ட் இஸ் இட் செல்ஃப் இனஃப் இன் அ ரிலேஷன். எஸ்டிஆருடைய அந்த பொண்டாட்டி சாங் வரும்ல, அந்த மாதிரி காலையில எந்திரிச்சு நானே உனக்கு காஃபி குடிப்பேன், நானே சமைச்சு கொடுப்பேன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களா ஆக்சுவலி நீங்க சொல்றது? இல்லை அப்படி இல்லை. சில பேருக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து குக்கிங்லேயும் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ஹெல்ப் பண்ணுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கும். சில பேருக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு தேவை கிடையாது, வெளியில் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ அவங்க ஒய்ஃப்க்கு என்ன மாதிரியான லவ் லாங்குவேஜ் பிடிக்குதோ அந்த லவ் லாங்குவேஜில் பேசினா அது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பொண்ணுக்கு தான் வந்து அதிகமாக ஈகோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிலாம் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காலாம் எதுவும் கிடையாது. இல்லப்பா, நான் சொல்லல. ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. பட் ரிலேஷன்ஷிப் பொறுத்து இது கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ் தான். ஓகே, ஏன்னா இது வந்து சாரி சொல்றதுல கூட வந்து அவன் வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியலல்ல. ஸோ ஜென்ரலாக ஒரு ரிலேஷன்ஷிப்போட கான்ஃப்ளிக்ட்டை வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இவங்க தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ இல்லை இவங்களுக்கு தான் ஈகோ ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். அந்த ஒரே பர்சனே வேறு சிச்சுவேஷனில் வேற மாதிரி பிஹேவ் பண்ணலாம். ஒன் சைடு லவ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து எந்த அளவுக்கு நல்லதா கெட்டதா? ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவனுக்கே தெரியும் அந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எப்படி அவன் வந்து ஒருவேளை அது அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சோம்னா அவன் வந்து மைண்ட் செட் அவனுக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலா? ஒன் சைடு லவ் நல்லதா கெட்டதா? ஒன் சைட் லவ்ல வந்து நிறைய பேர் பவுண்டரிஸோட ஒரு அவங்க மேல ஒரு இஷ்டம் இருக்கிறது, ஒரு லவ் இருக்கிறது அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதை கம்யூனிகேட் பண்ணி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ஷனோட ஒரு இமோஷனல் பேகேஜ் உங்களுக்கு இருக்கும். அதை இவங்க கோ த்ரூ பண்ணி சார்ட் அவுட் பண்ண தான் செய்யணும். அண்ட் இஃப் அஃப்கோர்ஸ் ஒன் சைட் லவ்ல மோஸ்ட்லி கம்யூனிகேட் பண்றதே இல்ல. ஸோ லெட் them ட்ரை டு கம்யூனிகேட். ஓ, சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. சொல்லிட்டா வந்து they know இல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அண்ட் அவங்களும் இவங்களோட பவுண்டரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒன் சைடட் லவ் ஒன் சைடட் லவ்ல போயிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு இடத்துல இவங்களா போய் பார்த்துட்டு இருக்கிறதோ இல்ல அப்ரோச் பண்றதோ அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ அதை கம்யூனிகேட் பண்ணும்போது இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். பட் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அது வரைக்கும் பேசிட்டு இருந்தவங்க கூட பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்கடா அப்படின்ற ஒரு விஷயம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல? எஸ் அஃப்கோர்ஸ். லைக் வந்து அங்கே பவுண்டரி வயலேஷன் ஆகலை அப்படின்னா அவங்க பிளாக் பண்ண மாட்டாங்கல்ல. லைக் நீங்கள் அப்ரோச் பண்ணுற ஒரு விதம் இருக்குல்ல. ஸோ இஃப் அவங்களோட ஒரு ஜென்யூனான இன்ட்ரெஸ்ட் கேட்கும்போது அந்த இடத்துல பிளாக் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. இஃப் தேர் இஸ் பவுண்டரி கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அந்த பொண்ணுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் அந்த பொண்ணை போய் வந்து டார்ச்சர் பண்ணுறது, எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது, அது உண்மையாகவே லவ் ஆகுமா? ஏன்னா அந்த பொண்ணை வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2 வருஷம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு மட்டுமே இருந்திருப்பான். அதுக்காக அந்த பொண்ணு வந்து ஓகே நம்மகிட்ட உண்மையாக தான் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல.
அது உண்மையான லவ்வா ஃபர்ஸ்ட்? அது உண்மையான லவ்வா அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ ட்ராமா ரெஸ்பான்ஸ்ன்னு கூட சொல்லலாம். லைக் வந்து ஒரு பெர்சனுக்கு வந்து என்ன பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல. ஆனா வந்து நான் வந்து தொரத்தி போய் எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு நாங்க ஒரு அப்சஷன் காட்டுறேன் அப்படின்னா இட்ஸ் அஃப்கோர்ஸ் ராங் திங் டு டூ. லைக் வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போதே இட்ஸ் அ நோ அப்படின்னு அவங்க தெரிஞ்சுட்டு அதுலேருந்து விலகி இருக்கணும். அண்ட் அதையும் தாண்டி அவங்க பண்றாங்க அப்படின்னா சம் அதர் சைல்ட்ஹுட் ட்ராமா இருந்திருக்கலாம். இல்ல அவங்களுக்கு ஒரு இமோஷனல் அன்அவைலபிள் பேரண்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு லாங்கிங் ஆஃப் லவ் இருந்திருக்கலாம். அதனால இவங்க இதை பண்ணலாம் தான். ஆனா அது பண்றது ரொம்ப தப்பு அப்படிங்கறத அவங்க உணர்ந்து அவங்களுக்கான சைக்காலஜிக்கல் ஹெல்ப் அவங்க எடுத்துக்கணும். ஓகே. ஸோ பொதுவாகவே வந்து லவ் அப்படின்னு சொன்னாலும் இப்போ இருக்கிற 80s கிட்டோட லவ், 90s கிட்டோட லவ், 2K கிட், இப்போ வந்து ஜென்சி அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. பொதுவா இப்படி வேரியேஷன் பண்ண முடியுமா நம்மளால லவ்? ஸோ இவங்களோட லவ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜென்சின்னு இப்போ நம்ம சொல்றோம்ல, ஜென்சின்னு இருக்க நிறைய பேருமே வந்து ரொம்ப ஒரு கன்வென்ஷனல் டைப் ஆஃப் லவ் கூட அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அண்ட் நம்ம 90s கிட்னு சொல்றோம், ஆனா அவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ரேஷனலான ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட அவங்க இருக்கிறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் அவங்ககிட்ட போய் கேட்டோன்னா எத்தனை தடவை பிரேக்கப், எனக்கு ஆயிடுச்சு ஒரு 5-6 பிரேக்கப் அப்படின்னு வந்து ரொம்ப கேஷுவலா சொல்றானுங்க. ஸோ அது உண்மையில இந்த மாதிரி நடக்குமா? அது எப்படி அவனுங்களால 5-6 பிரேக்கப் அப்படின்றது சொல்ல முடியுது? இத்தனை லவ் கடந்து வந்திருக்க முடியுமா? 90s கிட்லாம் கேட்டிங்கன்னா ஒரு லவ் கூட அவனுக்குலாம் இருக்காது. ஸோ அதனால கேட்குறேன். ஓகே. ஸோ வந்து அவங்க மேபி அவங்க இன்னொரு பர்சனை நமக்கு பிடிக்குதுல, அதை அவங்க லவ்னு டேர்ம் பண்ணலாம். லவ்னு டேர்ம் அஃப்கோர்ஸ் தட்ஸ் ஆல்சோ லவ் தான். ஸோ அதை அவங்க டேர்ம் பண்ணி அதனால எனக்கு அது 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 ஏதோ ஒரு டேர்ம்ஸ்ல சரி வராதப்போ பிரேக்கப்னு ஆகி கூட அந்த மாதிரி அவங்க எனக்கு 5 பிரேக்கப் 6 பிரேக்கப் அப்படின்னு சொல்றது இருக்கு. பிரேக்கப் ஆகுறது நல்லதா கெட்டதா? ஐ மீன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல அந்த இடத்துல. ஸோ அது எப்போதுமே கெட்டதுன்னு டேர்ம் ஐ மீன் எப்போதுமே வந்து அது கெட்டது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இன் மை பெர்ஸ்பெக்டிவ் தட்ஸ் ஓகே. பிரேக்கப் நல்லதுதான். ஏன்னா வந்து எங்கேயோ போய் முடியறதுக்கு இங்கே முடிஞ்சிச்சு, நிம்மதியா இருங்கடா, வேற ஆளை பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏதோ ஒரு இடத்துல வந்து பிரச்சனை இருக்கு அந்த இடத்துல, அதனால தான் பிரேக்கப் ஆயிருக்கு. ஸோ இஃப் தே டோன்ட் வாண்ட் டு ஒர்க் அகெயின் தென் தட்ஸ் ஓகே. பிரேக்கப் ஆன அந்த கப்பல் வந்து மறுபடியும் பேசுறதுக்கான விஷயம் கூட இது வந்து அப்படியே வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரியான நல்ல விஷயமா, அது கெட்ட விஷயமா? அஃப்கோர்ஸ் நமக்கு கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்குதானாலும் இதுல வந்து இஃப் தெர் இஸ் அ கன்சர்ன்ட் பிட்வீன் போத் ஆஃப் தெம் தெர் இஸ் நோ அதர் நம்மளால எந்த ஒப்பீனியனுமே சொல்ல முடியாது. லைக் அந்த கன்சர்ன்ட் இல்லை, அங்கே வந்து ஒரு பவுண்டரி வயலேஷன் நடக்குது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஸ்வாப்பிங்கில் வந்து 2 பேருக்குமே தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த இடத்துல தே ஹேவ் டு அந்த இடத்துல அதை நம்ம அட்மிட் பண்ணி தான் ஆகணும். பட் வேறஸ் இஃப் தெர் இஸ் கன்சர்ன்ட் ஓரியன்டாக தான் அது நடக்குது அப்படின்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏன்னா யார்கிட்ட கேட்டாலும் ஏதாவது பிரச்சனை. ஏன்னா ஈவன் டிவோர்ஸ் ஆகுறதுக்கு நிறையா இப்போ வந்து அடுத்தடுத்து டிவோர்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன, எப்படி நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகுது? இப்போ எனக்கு தெரிஞ்சு 90s கிட்டாக இருக்கணும், 2K கிட்ட எல்லாருமே பயப்படுறதுனா என்ன தான் கல்யாணம் பண்ணிட்டாலும் நமக்கு ஒரு வேளை ஆயிருமோ அப்படின்னு வந்து பயப்படுறாங்க. அது உண்மைதான். ஸோ அது எப்படி நாங்கள் வந்து தப்பிக்கிறது பார்க்குறவங்க? ஓகே. ஸோ இதுக்கு சொல்லணும்னா கம்யூனிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட், இது மூணுத்தையும் அவங்க பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் அது மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஈவன் லாட்ஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்தாலுமே, ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த இடத்துல ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போகும். என்னதான் வீட்டில் வந்து அடித்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க தன்னோட லைஃப்பை என் பிள்ளைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பல்ல கடிச்சிட்டு போனவங்கலாம் இருக்காங்க. ஆனால் இப்போ டிவோர்ஸ் அப்படின்றது ஈஸியாக அவங்க அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அபியூஸை டாலரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு சொசைட்டியாவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன். லைக் இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன் டு கம் அவுட் ஆஃப் அபியூஸ். அது வந்து ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் அபியூஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு டிவோர்ஸ் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் தான் நான் சொல்வேன். அண்ட் அது அப்ரோப்ரியேட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு ஜஸ்டிஸும் கொடுக்கும் அந்த பர்சனுக்கு. ஸோ டிவோர்ஸ் பார்த்து பயப்படலாம் வேணாம். இப்போ தான் நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வி ஹேவ் டு பி ஓப்பன் அபவுட் டிவோர்ஸஸ். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.